அனைத்து கடவுள் சித்தர்களுக்கும் வணக்கம். யார் முருகன்? இந்த கேள்வி பல மக்களிடம் குழப்பத்தையும், கடவுளா இல்லை மனிதனா என்ற குழப்பத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. யார் முருகன் என்ற கேள்வி தமிழ் சிந்தனையாளர் பேரவை திரு பாண்டியன் ஐயா ஆய்ந்து கண்டுபிடிக்கும் வரை இந்த உலக வரலாறு மற்றும் உலக மனித வரலாறும், தமிழ் மொழி தோன்றிய வரலாறும், முருகன் தமிழ் மொழிக்கு ஆற்றிய அளப்பரிய பணிகள் மற்றும் நாம் இப்போது பயன்படுத்தப்படும் அனைத்து விஞ்ஞான தொழில்நுட்பங்களும், கண்ணாடி முதல் கம்ப்யூட்டர் வரை, கம்ப்யூட்டர் மொழிகளான ஜாவா முதல் ஏஐ தொழில்நுட்பமான பைத்தான் சாப்ட்வேர் வரை நமது கடவுள் சித்தர்கள் தான் கண்டுபிடித்துள்ளார்கள் என்பதை நமது பாண்டியன் ஐயா ஆய்வின் மூலமே நாம் அறிகிறோம். அந்த வகையில் நமது கடவுள் முருகனை பற்றி பார்ப்போம். 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு குமரி கண்டத்தில் ஆயர்கோனாக வாழ்ந்தவர்தான் முருகன். மடகாஸ்கர் பகுதியில் எரிக்கல் விழுந்து பூமியில் ஏற்பட்ட மிகப்பெரிய மாற்றங்களால் நிலமாக இருந்த பூமி கடல் நீரால் சூழப்பட்டும், இலங்கைக்கு தெற்கே அமைந்துள்ள குமரி கண்டமானது நீரில் மூழ்கியும், இன்று சகாரா பாலைவனமாக அறியப்படும் கடலாக இருந்த பகுதி நீர் வற்றி மேலே வந்தது. இந்த சமயத்தில்தான் கடவுள் முருகன் தன்னால் முடிந்த மக்களை காப்பாற்றி இலங்கையில் குடிவைத்தார். அதே சமயத்தில்தான் நோவாவும் அவனது குடும்பமும் மட்டுமே ஆடு மாடு என அவர்களுக்கு தேவையான உணவுகளை கப்பலில் ஏற்றி கடலின் நீரோட்டத்தால் அடித்து செல்லப்பட்டு அராரட் மலையில் கப்பல் தரை தட்டியது. இப்படி அவனும் நோவாவின் குடும்பம் மட்டுமே வாழ வேண்டும் என்ற சுயநலமாக சிந்தித்ததால் இந்த ஒரு குடும்பம் மட்டும் நீர் வற்றிய கடல் பகுதியான சகாரா பாலைவனத்தில் மாட்டிக்கொண்டனர். இப்படி தனியாக மாட்டிக்கொண்ட யூதர்கள் தாம் மட்டும்தான் இந்த உலகத்தில் தப்பித்தோம், நாம் தான் கடவுளின் பிள்ளைகள் என்று நோவா தனது பிள்ளைகளிடம் தவறாக சொல்லிக் கொடுத்து விட்டான். அதனால் இந்த விஞ்ஞான காலத்திலும் யூதர்கள் தான் கடவுளின் பிள்ளைகள் என்று தவறான மனநிலையோடு வாழ்ந்து வருகிறார்கள். மற்றவர்களை சக மனிதர்களாக கூட மதிப்பதில்லை. இப்படி தனியாக மாட்டிக்கொண்ட நோவா அவனது பிள்ளைகளும் தனது குடும்பத்திலேயே அனைத்து உறவுகளையும் வைத்து கொண்டார்கள். இவர்களுக்கு தங்கையும் அக்காவும் அம்மாவும் ஒன்றுதான். யாரிடமும் உறவு வைத்து கொள்வார்கள். உணவு தேவைக்காக தான் பெற்ற பிள்ளைகளையே உணவாக தின்பார்கள். இவர்களை பற்றி முழுமையாக வேறு விடயங்களில் பார்ப்போம். அப்படி இலங்கையில் தன் மக்களை குடிவைத்த முருகன் அதுவரை வேட்டையாடியும் மாட்டு பால் ஆய்ந்தும், அதாவது பீச்சியும் குடித்து வாழ்ந்து வந்தவர்கள் இப்போது மக்களின் உணவு தேவைக்காக உலகின் முதல் மானாவாரி விவசாயம் செய்ய தொடங்கினர். இந்த சூழலில்தான் இலங்கையில் கண்டிமலையில் வாழ்ந்த மலைக்குறவர்கள் முருகனை எதிர்த்தார்கள். ஏனென்றால் இயற்கையை நேசித்து வாழும் மலை மக்களுக்கு காட்டை அழித்து வேளாண்மை தொடங்குவது ஏற்க முடியாததாக இருந்தது. அதனால் உலகின் முதல் மானாவாரி வேளாண்மைக்காக தொடங்கிய போர்தான் சூரசம்ஹார போர். இந்த போரில் முருகன் ஐயா வெற்றி பெற்று உலகின் முதல் மானாவாரி வேளாண்மையை தொடங்கினார். அப்படி வேளாண்மை தொடங்கப்பட்ட இடம்தான் இலங்கையின் கதிர்காமம். திணை கதிர்களுக்கு இடையே நடந்த காமம், அதாவது ஊடல் என்று அர்த்தம். இதனாலே கதிர்காமம் என்ற பெயர் வந்தது. இன்று வரை உலக மக்களுக்கு உணவு தேவையை பூர்த்தி செய்து முருகன் உருவாக்கிய முதல் மானாவாரி வேளாண்மைதான். முருகன் முதலில் உருவாக்கிய கதிர்காமம் என்ற வேளாண்மை தொடங்கிய இடம்தான் இலங்கையின் கதிர்காமம். அதனால்தான் நமது சேனலுக்கு கதிர்காமம் என்று உலகின் முதல் கிராமத்தின் பெயரை வைத்துள்ளோம். மழை காலத்தில் பனங்காட்டை கொளுத்திய முருகன் நிலத்தை தயார்படுத்தினார். அதனாலே கார்காலத்தில் பனங்காட்டுக்கு தீ வைத்ததால் கார் பிளஸ் கேயன், அதாவது கார்த்திகேயன் என்று முருகனுக்கு பெயர் வந்தது. இந்த நிகழ்வை வரலாற்றில் தக்க வைக்க இன்றும் கார்த்திகை மாதத்தில் பனங் ஓலைகளை கொளுத்தியும் மாவலி சுத்தியும் கொண்டாடுகிறோம். முருகன் முதலில் தினையும் வள்ளிக்கிழங்கும் வேளாண்மை செய்தார். வினை விதைத்தவன் வினை அறுப்பான், தினை விதைத்தவன் தினை அறுப்பான் என்ற பழமொழியும் முருகனை குறித்தது. முருகன் தினை வேளாண்மை செய்ததை குறிக்கும்படி வந்தது. சிறுதானியங்களுக்கு திணை வகைகளாகவும் வள்ளிக்கிழங்குகளை கிழங்கு வகைகளாகவும் வேளாண்மை செய்தார். வள்ளிக்கிழங்குகள் மரவள்ளிக்கிழங்கு, சர்க்கரை வள்ளிக்கிழங்கு,
சப்பாத்தி, வெள்ளிக்கிழங்கு போன்றவற்றை பயிரிட்டார். வள்ளி என்ற பெயர் வெள்ளிக்கோளை வைத்து வந்தது. அதிகாலை நேரத்தில் தோராயமாக 3 to 4 மணிக்கு வெள்ளிக்கோள் கிழக்கு வானத்தில் தெரியும். வெள்ளி முளைத்து விட்டது, காட்டுக்கு வேலைக்கு செல்வோம் என்ற சொல்லாடலும் இப்படித்தான் வந்தது. வேளாண்மை செய்யப்பட்ட காடுகள் பசுமையாக பச்சை நிறத்தில் இருந்ததால் விவசாய நிலத்தை பச்சையம்மாவாக, அதாவது தத்துவார்த்த தெய்வமாக பிற்காலத்தில் வணங்கினார்கள். ஒரு அதிசயம் என்னவென்றால், தமிழ்நாட்டில் உள்ள பெரும்பான்மையான குடிகளுக்கு பச்சையம்மாள் தான் குலதெய்வமாக வழிபடுகிறோம். பச்சையம்மாள், பச்சையாயி என்றெல்லாம் வழிபடுகிறோம். உலகின் முதல் விவசாயத்தை முருகன் உருவாக்கினார் என்ற வரலாற்றை தக்க வைக்கவே அவருக்கு பிறகான காலத்தில் வாழ்ந்த மக்கள் முருகனுக்கு அருகில் வள்ளி என்ற விவசாய நிலத்தை குறிக்கும்படி பச்சை நிறத்தில் தத்துவார்த்த உருவமாக வைத்து வழிபட்டார்கள். யூத பிராமணர்கள் சொல்வது போல் முருகனுக்கு 2 பொண்டாட்டிகள் இல்லை. நம் வரலாற்றை மடைமாற்ற முருகனுக்கு 2 மனைவிகள் என்று கதை கட்டியுள்ளார்கள். முருகன் ஐயாவோட இன்னும் எண்ணற்ற கண்டுபிடிப்புகள். வேளாண்மையில் அவர் கண்ட கண்டுபிடிப்புகள். வேளாண்மையில் மரபணு உருவாக்கத்தை முதலில் கண்டவர் முருகன். 7 கோள்களை கண்டு நாட்களை வகுத்தது முருகன். 7 சப்த கன்னியர்களை உருவாக்கி வாழ்க்கையை ஒழுக்கமாக வகுத்து கொடுத்ததும் முருகன். குருகுலம் உருவாக்கி மக்களை படிக்க வைத்ததும் முருகன். விஞ்ஞான வளர்ச்சியின் தொடக்கமாகவும் அபார விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்ததும் போன்ற முருகனை பற்றிய பல விடயங்கள் தொடர்ந்து வரும். தொடர்ந்து தமிழ் சொந்தங்கள் ஆதரவு கொடுங்கள்.